கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்வளை தயாரிப்பு நிறுவனங்களில் ஆய்வு என்ற பெயரில் இஎஸ்ஐ மருத்துவ அதிகாரி முறைகேடு செய்து வருவதாக மீன்வளை தயாரிப்பு நிறுவன நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரியை தொடர்பு கொண்டு எச்சரித்த மாவட்ட ஆட்சியர், கன்னியாகுமரி மாவட்ட மீன்வளை தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 250க்கும் மேல் மீன்வளை தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தங்கள் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு தேவையான இஎஸ்ஐ, பிஎஃப், மருத்துவ உதவி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இஎஸ்ஐ மருத்துவ அதிகாரி வினுகுமார் என்பவர் தன்னிச்சையாக ஆய்வு என்ற பெயரில் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் சென்று மிரட்டி பண வசூலில் ஈடுபட்டதாகவும், மீன்வளை தயாரிப்பு நிறுவனத்தில் மாதந்தோறும் 70,000 ரூபாய் என 6 மாதங்களில் 4,20,000 தனது மனைவியான மருத்துவர் பபீதா கணக்கில் செலுத்த சொன்னதாகவும் கூறிய மீன்வளை தயாரிப்பாளர்கள் சங்கம் நிர்வாகிகள், இதுகுறித்து தங்களது சங்கம் சார்பில் நிர்வாகிகள் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளதாகவும், முறையான MSME பதிவுகளும் EPF, ESI ஆகிய மத்திய அரசின் நிறுவனங்களின் பதிவுகளும் செய்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் துறையின் உரிமைகளை முறையாக பெற்று தொழிலாளர்கள் நடத்தி வருவதாகவும், தொழிலாளர்களுக்கு வேண்டிய எல்லா நலத்திட்டங்களிலும் தொழிலாளர்கள் சேர்க்கப்பட்டு பயன்பெற்று வருவதாக கூறினார். மேலும் EPF, ESI ஆகியவற்றிற்கான சந்தாக்கள் முறையாக செலுத்தப்பட்டு வருவதாகவும், இந்நிலையில் நாகர்கோவில் தொழிலாளர்கள் அரசு ஈட்டுறுதி மருந்தக மருத்துவர் தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்நிறுவனங்களில் திடீர் தணிக்கைகள் செய்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் லஞ்சம் பெற்றும் தனது மனைவியான மருத்துவரின் வங்கி கணக்கில் மாதாந்திர கப்பம் பெற்றும் பல கொடுமைகள் படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக மாவட்ட ஆட்சியரின் நேரடி உத்தரவின் பெயரில்தான் இந்த தணிக்கை நடத்தப்படுவதாக கூறி தனது முறைகேட்டை அரங்கேற்றி ஒவ்வொரு நிறுவனங்களிலிருந்தும் பல ஆயிரங்கள் வீதம் மாதந்தோறும் லட்சக்கணக்கான ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக தங்கள் புகாரில் தெரிவித்தனர். ஒரு மீன்வளை தொழிலகத்தில் மட்டும் பெண் உரிமையாளரிடம் மாதம் 70,000 ரூபாய் வீதம் 6 மாதங்கள் வசூலித்து வந்ததாகவும், அவரது முறைகேட்டின் மூலம் இடையூறு அதிகரித்ததால் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க முன்வந்ததாகவும் கூறினர். தங்கள் மனுவை பரிசீலித்த மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எச்சரித்ததாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் விலையை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலைகள் வச்சுருக்கிறோம். எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 250 முதல் 300 கம்பெனிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் 10,000க்கும் குறையாமல் தொழிலாளர்கள், அது உள்நாட்டு தொழிலாளர்களும் சரி, வெளி மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்களும் சரி, இவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் முறையாக அந்த சம்மந்தப்பட்ட துறைகளிலிருந்து அனுமதியும் உரிமமும் பெற்று தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் நாங்கள் வந்து PF சலுகை கொடுக்குறோம், ESI பெனிஃபிட் கொடுக்குறோம். இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு மருத்துவர் வந்து ESI ஹாஸ்பிட்டல், நாகூர் ESI ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கம்பெனியில் ஏறி அவருக்கு தெரிஞ்ச சில சட்டங்களை சொல்லி, நீங்கள் இந்த மாதிரி விதிமீறல் இருக்குது, இதில் இந்த விதிமீறலுக்காக நீங்கள் வந்து ஒரு டாக்டரை போடணும், டிஸ்பென்சரி வைக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒரு கம்பெனியிலிருந்து 70,000 ரூபாய் மாதம் கப்பம் வாங்கிட்டே இருக்கிறார். அவருடைய மனைவி பேரில் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து கட்டுப்படுத்தவே முடியல. இது வந்து அவர் என்னன்னா, இதில் ருசி கண்டு பல கம்பெனிகளில் ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை. இப்போ எதுக்கு நடத்தணும், எது கம்பெனியில் இருக்கிற நம்ம வெளியில் வந்தாலே நமக்கு ஒரு மன அமைதி இல்லை. இவன் வந்து எவனாவது ஏறி எடுத்து நம்மளை ஏதாவது கஷ்டப்படுத்திடுவானோ அப்படிங்கிற ஒரு அச்சமெல்லாம் இருந்துட்டு இருக்கு. பட்டு நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கேட்டாச்சுன்னா யாருக்கும் இந்த ஆள் வந்து அங்கே பார்க்கறதுக்கான எந்த அதிகாரமும் அவருக்கு வழங்கப்படலை. அவர் ஒரு ஆஃப்டர் ஆல் இஸ் எ மருத்துவர், அவர் ஒரு துறை சார்ந்த அலுவலரோ அல்லது ஒரு இன்ஸ்பெக்டிங் அத்தாரிட்டியே கிடையாது. அவர் இந்த கம்பெனியில் ஏறி இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறதுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். பட் இதை கட்டுப்படுத்தலைன்னா எங்களுடைய நாங்கள் ஒரு சூழ்நிலையில் கம்பெனிகள் ஒன்று ஒன்றா அடைச்சிருவான். ஏன்னா இவனோட பயந்து இந்த மாதிரி வந்து அவன் 50,000 அந்த அம்மாவுக்கு கழிவு இருக்குது, ஒரு அம்மா கெட்டுறாங்க, எங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னால் எங்களுக்கெல்லாம் கெட்ட முடியலாத ஒரு சூழ்நிலை. எதை சொல்லி வாங்கியிருக்காரு அவர் வந்து இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாயீஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு டிஸ்பென்சரி இங்கே வைக்கணும், அந்த டிஸ்பென்சரியில் ஒரு டாக்டரை நீங்கள் நியமிக்கணும், அது ஒரு பார்ட் டைம் டாக்டராக இருக்கணும், அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அது என் மனைவிக்கு இருக்குது, என் மனைவியை உங்களுக்கு டாக்டராக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பபிதாங்கிற அவருடைய மனைவியை
அவர் நாமினேட் பண்ணுறாரு, இவங்களை நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 70,000 ரூபாய் அப்படி வாங்குறாரு. அவங்களுக்குள்ள ஃபீஸாக வாங்குறாரு. ஸோ அந்த எம்ப்ளாயீஸோட இஎஸ்ஐ சப்ஸ்கிரிப்ஷனே கிடையாது. அது இஎஸ்ஐ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவர் வந்து இதை உபரியாக வாங்குறாரு, லஞ்சமாகவே வாங்குறாரு. இது சம்பந்தமாக நீங்க இதே டிபார்ட்மெண்ட்ல வேற யாருக்கிட்டையாவது எல்லாரையும் விசாரிச்சுட்டால் இந்த நபருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இவர் அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இஎஸ்ஐ லோக்கல் ஆஃபீஸ்லேயும் சொல்கிறாங்க. எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நாங்கள் உரிமை பெற்றிருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பழைய இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த துறையில் நாங்கள் கேட்டாச்சுன்னா எங்களை தவிர உங்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளை வந்து இவனை மடையனாக்குறது மாதிரி பண்ணுறாங்கிறதுக்காக தான் அம்மாட்ட வந்து கேட்டோம். அம்மா உடனே அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா தொலைச்சிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.